அனைவருக்கும், குறிப்பாக பங்கு தந்தை, இங்கு வந்திருக்கின்ற அனைத்து குருக்கள், அருட்சகோதரிகள், இந்த பங்கு இறை சமூகம் மற்றும் அன்னையினுடைய குழந்தை இயேசுனுடைய பக்தர்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசுனுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அதே சமயம் இன்றைய தினம் நாம் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, திருத்தலம் நாடி வருவது ஒரு அனுபவம். இது ஏதோ ஒரு திருவிழா, அதற்காக வருகின்றோம் என்பதை காட்டிலும் இங்கு வருவதின் வழியாக ஏதோ ஒரு அனுபவத்தை பெறுகின்றோம், ஒரு இறை அனுபவத்தை பெறுகின்றோம். இதே குழந்தை இயேசு என்னாலும் இங்கு தான் இருக்கின்றார். ஆனால் இந்த திருவிழாவின் போது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நாம் பெறுகின்றோம். வித்தியாசமான ஒரு உணர்வு, ஒரு மகிழ்ச்சி, நன்றி கலந்த ஒரு உணர்வு. இப்படி பல்வேறு உணர்வுகளோடும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் ஏக்கங்களோடும் நாம் இன்றைய தினம் இங்கு கூடியிருக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். காலையிலிருந்து எவ்வளோ பேர் வந்து ஜெபித்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இதோ இந்த திருப்பலியிலும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது ஒரு அடையாளம். கிறிஸ்துவுக்கு நீங்கள் சான்று பகர்கின்றீர்கள் என்பதனுடைய ஒரு வெளி அடையாளம். இயேசுனுடைய பெயரை நீங்கள் தாங்கி நிற்கின்றீர்கள் என்பதனுடைய வெளி அடையாளம். இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதனுடைய அடையாளம் கூட இந்த ஒரு யாத்திரை. இந்த ஆலயம் நோக்கி வந்து ஜெபித்து ஒரு மகிழ்வோடு திரும்பி செல்கின்ற ஒரு அனுபவம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கின்றார். நாம் எல்லோரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற ஒரு சொற்றாடலை அவர் பயன்படுத்துகின்றார். மையப்பொருளாக நாம் அனைவரும் திரு பயணிகள், பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எதையோ நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அன்றாடம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். உடல் அளவிலும் உணர்வு ரீதியிலும் நாம் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ கூட நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் இங்கே தான் இருக்கிறீங்களா? இப்போ இந்த நேரம், இப்போ நான் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க? இங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசெல்லாம், உங்கள் எண்ணமெல்லாம், நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. நீங்கள் உணர்ந்தால் போதும். நீங்கள் எங்கு இருந்தீர்கள் என்று நீங்கள் உணர்ந்தால் போதும். உடல் அளவில் மட்டும் பயணிப்பது ஒரு பயணம் அல்ல. மாறாக எண்ண ரீதியிலும் நாம் பயணித்து கொண்டே இருக்கின்றோம். எதையோ யோசித்து கொண்டே இருக்கின்றோம். திருவிழாவிற்கு போக வேண்டும், குழந்தை இயேசுக்கு நன்றி செலுத்த வேண்டும், மெழுகுத்திரி காணிக்கை ஆக்க வேண்டும், திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ஆலயத்திலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற உணர்வே இல்லாத நேரங்கள் கூட உண்டு, தருணங்கள் கூட உண்டு. இப்பொழுது கூட இதுதான் நம் மனநிலை. இன்றைக்கு இறைவன் இந்த நற்செய்தி மற்றும் வாசகங்கள் வழியாக நமக்கு என்ன சொல்கின்றார் என்றால், இயேசுவின் திருப்பெயரே நாம் இந்த நிலைக்கு, இந்த உன்னதமான நிலைக்கு இருப்பதற்கு காரணமாக அமைகின்றது. நம்முடைய உழைப்பு, நம்முடைய முயற்சிகள் பலவாக இருந்தாலும் கூட கடவுள் என்னோடும் எனது குடும்பத்தினரோடும் இருப்பதினால் நான் மகிழ்ந்திருக்கின்றேன். காரணம், கடவுள் மட்டுமே எனக்கு மகிழ்ச்சியை தர முடியும், சந்தோஷத்தை தர முடியும், ஒரு நிறைவான மனதினை தர முடியும். பணமோ பொருளோ மட்டுமல்ல, மாறாக எனக்கு கடவுள் வேண்டும். இத்தகைய உணர்வினை நாம் பெற வேண்டும் என்றுதான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று திருத்தந்தை சொல்லுகின்ற போது ஒரு யதார்த்த சூழலை நாம் காண வேண்டும் என்று அவர்கள் அழைக்கின்றார். நீ கோயிலுக்கு சென்றாலும் சரி, அல்லது மற்றவர்களை சந்திக்க சென்றாலும் சரி,
நீ தனியாக செல்வதில்லை, மாறாக நீ இந்த இறை சமூகத்தோடு, இந்த சமுதாயத்தோடு சென்று கொண்டிருக்கின்றாய். பல மனிதர்களை பார்க்கின்றாய், பலருடைய முகங்களை பார்க்கின்றாய். அவர்கள் உனக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றார்கள். தங்களது கஷ்டங்களை அந்த முகத்தின் வழியிலே காட்டுகின்றார்கள். அதை நீ உணர வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த சுற்றுச்சூழலை பாருங்கள், மரம் செடி கொடிகளை பாருங்கள், இந்த மலைகளை பாருங்கள். அவைகளும் பல்வேறு வினாக்களை உங்கள் முன் வைக்கின்றன. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் காஞ்சி போன செடி, பட்டு போன செடி நம்மை பார்த்து பல கேள்விகளை கேட்கின்றது. நான் ஏன் இப்படி இருக்கின்றேன்? கொஞ்சம் தண்ணி ஊற்றக்கூடாதா? என்னை கொஞ்சம் கவனிக்கக்கூடாதா என்று அந்த செடி நம்மை பார்த்து கேட்கின்றது. நமது வீட்டில் உள்ளவர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், பிள்ளைகள், சிறுவர், சிறுமியர் பல கேள்விகளை நம்மிடம் எழுப்புகின்றார். நாம் தான் உணர்வதில்லை. வீட்டில் தான் இருப்போம், ஒரே குடும்பத்தில் தான் இருப்போம். ஆனால் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு நாம் பக்குவப்படவில்லை என்பதுதான் உண்மை. காரணம், கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நாம் நம்மையே மையமாக வைத்து கொண்டிருக்கின்றோம், கிறிஸ்துவை அல்ல. இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுப்பது இதுதான். கிறிஸ்துவை உங்களது வாழ்விலும் உங்களது குடும்பங்களிலும் மையமாக வையுங்கள். ஆலயத்தில் மட்டுமல்ல, உங்களது தனிப்பட்ட வாழ்விலும் கூட. காலையிலிருந்து இரவு வரை நாம் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நீங்கள் இயேசுவின் பெயரை உச்சரிக்கின்றீர்கள்? எப்பொழுது இயேசு உங்களது மனத்திலே தோன்றுகின்றார்? அவருக்கும் நம்ம டைம் டேபிள் போட்டு கொடுத்துட்றோம். ஞாயிற்றுக்கிழமை அதிலும் பாதி பூசை, முக்கால் பூசை, கால் பூசை என்று. அப்படியே கோயிலுக்கு வந்தாலும் பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு நினைவுகள். அதுவல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசம், அதுவல்ல நாம் கடவுளை மகிமைப்படுத்துவது. அது போதாது. மாறாக எவன் ஒருவன், எவள் ஒருவள் கடவுளுடைய பிரசன்னத்தில், அது எங்கும் இருக்கலாம். நான் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், கடவுளுடைய பிரசன்னத்திலே நான் இப்பொழுது இருக்கின்றேன். நீங்கள் பணிபுரிகின்ற இடங்களில் கூட, பயணம் செய்து கூட, மற்றவர்களோடு உரையாடல் செய்கின்ற போது கூட நான் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கின்றேன். கடவுள் என்னோடு இருக்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார் என்கின்ற ஒரு மெய் உணர்வு நம்மிடம் இருக்கின்ற போது நம்மிடமிருந்து எது வெளிப்படும்? கண்டிப்பாக அமைதி வெளிப்படும், நீதி வெளிப்படும், சந்தோஷம் வெளிப்படும், மன்னிப்பு வெளிப்படும். காரணம், இது நான் அல்ல, என்னில் இருந்து செயல்படுவது கிறிஸ்து. இதை பிறரும் அறிய வாய்ப்பு ஏற்படும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, கணவன் மனைவியை பார்த்து நான் உன்னில் கிறிஸ்துவை காண்கிறேன் என்று சொல்ல முடியுமா? மனைவி கணவனை பார்த்து உன்னில் நான் கிறிஸ்துவை பார்க்கின்றேன். பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து உன்னில் நான் கடவுளை காண்கின்றேன், கிறிஸ்துவை காணுகின்றேன். அப்படி ஒரு நிலை வறுமையானால் அதுதான் மோட்சம், அதுதான் கோவில், அதுதான் திருத்தலம், அதுதான் திரு அவை, அதுதான் திரு குடும்பம். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நமது குடும்பங்கள் திரு குடும்பமாக மாற வேண்டுமெனில் கிறிஸ்துவை மையப்படுத்துவோம். கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல, கிறிஸ்து தன்னை அவர் மையப்படுத்தவில்லை, அனுப்பிய தந்தையை மையப்படுத்துகின்றார், கடவுளை மையப்படுத்துகின்றார், அவருடைய மகிமையை பறைசாற்றுகின்றார். அவர் ஒரு முழு மனிதனாக, அதே சமயம் முழு கடவுளாக இந்த உலகில் தோன்றினாலும் தனது தந்தையின் திட்டத்தை தான் நான் நிறைவேற்றுவேன் என்கின்ற சூழலை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு சராசரி மனிதனாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். கஷ்டப்படுகின்றவராக, வேதனைப்படுகின்றவராக, பசி உற்றவராக, தாகம் கொண்டவராக,
தலை சாய்க்க இடமில்லாமல் தூக்கமில்லாமல் இருந்தவராக என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவராக, இரத்தம் சிந்துகின்றவராக, வேதனை உறுகிறவராக, சிலுவையை சுமக்கின்றவராக என்று அவரை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் நமக்கு விவிலியமும் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றன. சில வேளைகளில் அவர் கடவுளோடு போராடுகின்றார். தந்தையே, இந்த துன்பக்களத்தை என்னிடமிருந்து அகற்றும் என்று சொல்கின்றார். எனினும் என் விருப்பம் அன்று உம் விருப்பப்படியே ஆகட்டும் என்று அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்து நமக்கு ஒரு பாடமாகட்டுமே. குழந்தையாக பிறந்த அந்த இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றாரே, இதைவிட நமக்கு என்ன ஒரு முன்மாதிரி தேவைப்படுகின்றது? சில வேளைகளில் அவர் சில காரியங்களை செய்தாலும், உதாரணத்திற்கு காணாமல் போய்விடுகின்றார். ஆனால் அறிஞர்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். பதைக்கின்ற அந்த பெற்றோரிடம் என்ன சொல்கிறேன், நான் எனது தந்தையின் அலுவலில் ஈடுபட்டு இருக்கின்றேன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று. ஆனால் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார், அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதில் தூய வல்லனார் எவ்வளோ பெட்டர், அமைதியாக இருந்தார். பேச இந்த மாதாவை தான் வழக்கம் போல் ஆதங்கம். ஒரு பெற்ற தாய் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். தந்தை வழக்கம் போல தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு எந்தவித உணர்வையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக நிற்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இத்தகைய ஒரு முன்மாதிரியான குடும்பம் நமது குடும்பமாக மாற வேண்டும். அவருடைய திருப்பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும். நாங்கள்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இந்த மனவெளி ஜபம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஜபம் சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே என்னை வழி நடத்தும், இயேசுவே என்னை உமது பிள்ளையாக மாற்றும். இப்படிலாம் அந்த சிஸ்டர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது இதை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளை, இத்தகைய நல்ல செயல்பாடுகள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போய் கொண்டிருக்கின்றன. எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நினைக்க வேண்டும் என்று நாம் தனித்தனி நேரங்களை ஒதுக்குவதை விட, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் எப்போதும் கடவுளுடைய துணையோடு அவருடைய உணர்வோடு நான் வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தோமே என்றால், எல்லா கஷ்டங்களிலும் எல்லா வேதனைகளிலும் எவ்வாறு கிறிஸ்து அனைத்தையும் தாங்கி பிடித்து வெற்றி கொண்டாரோ அதே போன்ற ஒரு மனநிலை நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே முயற்சிப்போம். ஆண்டவனுடைய அந்த திருநாமம், இயேசுனுடைய திருநாமம் மகிமைப்படுத்தப்பட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்வோம். இதுதான் ஒரு மௌன புரட்சி. சத்தம் போட தேவையில்லை, வெளியிலே சொல்ல தேவையில்லை. நீங்கள் துணி துவைக்கும் போது, நீங்கள் வீட்டு வேலைகளை செய்கின்ற போது, அலுவல் பணியில் இருக்கின்ற போது, ஆலயத்தில் இருக்கின்ற போது, அல்லது படிக்கின்ற போது, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ, இயேசுவே என்னோடு இரும், இயேசுவே என்னை தாங்கும், இயேசுவே என்னை வழிநடத்தும் என்கின்ற சிறு சிறு ஜபங்களை சொன்னாலே போதும். கண்டிப்பாக நாம் உயர்த்தப்படுவோம். நீ என்னை அதிகம் அன்பு செய்ய செய்ய நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை மகிமை செய்ய 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 நான் உன்னை அதிகம் 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 அதிகமாய் ஆசீர்வதிப்பேன். கண்டிப்பாக இயேசுவை நம்புகின்றவர்கள் வீண் போக மாட்டார்கள், கைவிடப்பட மாட்டார்கள். நம்புங்கள். இந்த திருவிழா இந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரட்டும். இயேசுனுடைய பெயரை நமது இதயத்தில் தாங்குகின்றவர்களாக, நமது நாவிலே என்றும் கொண்டிருக்கின்றவர்களாக நாம் இருந்தோமேயானால், கண்டிப்பாக இந்த திருவிழாவினால் நாம் அருளை பெற்றவர்களாக, அது மட்டுமல்ல பிறரையும் அருளை பெற செய்கின்றவர்களாக நாம் மாற முடியும், வாழ முடியும். இதற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.